நான் வாழ்க்கையில் 99 முறை தோல்வியடைந்தேன். ஆனால் ஒரு வெற்றியே போதும். ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான ஒரு பாடம். உங்கள் கனவுகளை நம்பிக்கையோடு பின்தொடர்ந்து செயல்படுங்கள். நீங்கள் சிறியவராக இருந்தால் சாமர்த்தியமாக சிந்தியுங்கள். நீங்கள் ஒரு பெரிய மீனாக இருக்க முடியாவிட்டால் ஒரு சிறிய மீனாக இருப்பதில் தவறில்லை. ஆனால் நீங்கள் எப்போதும் சுவாரஸ்யமான மீனாக இருக்க வேண்டும். அலிபாபாவை ஆரம்பிக்கும் போது பலம் பணம் அல்ல, ஒரு தனித்துவமான யோசனை இருந்தது. பெரிய நிறுவனங்களைப் போல நடக்க முயற்சிக்காதீர்கள். உங்கள் சொந்த வலிமைகள் மற்றும் சாமர்த்தியத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் அளவு சிறிதாக இருந்தால் உங்கள் சிந்தனை மற்றும் தனித்துவம்தான் உங்கள் மிகப்பெரிய ஆயுதம். எதிர்காலத்தை நம்புங்கள், தொழில்நுட்பத்தை நம்புங்கள். இன்று கடினமாக இருக்கலாம், நாளை இன்னும் கடினமாக இருக்கலாம். ஆனால் நாளை நல்ல நாள். யோசனைகள் முக்கியம், ஆனால் செயல் மிக முக்கியம். இன்றிரவு 1000 யோசனைகள் உள்ளன, நாளை காலை 1000 யோசனைகள் உள்ளன. ஆனால் நாளை காலை இன்றிரவு உள்ள அதே யோசனைகளாக இருக்கும். வித்தியாசம் என்னவென்றால், மற்றவர்கள் உங்கள் யோசனைகளை செயல்படுத்தி விடுவார்கள். பலர் நல்ல யோசனைகளை கொண்டிருப்பார்கள், ஆனால் அதை மெய்ப்பிக்க செயல்படும் சிலரே வெற்றி பெறுவார்கள். இளைஞர்களே, நீங்கள் இப்போது என்ன வைத்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள், யாரை நீங்கள் அறிவீர்கள் என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை பற்றி கவலைப்படுங்கள். பணம், பட்டம், குடும்ப பின்னணி இவைதான் வெற்றியை தீர்மானிக்காது. தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வதும் தான் உங்களை முன்னேற்றும். உங்கள் அறிவு மற்றும் திறமைகளில் முதலீடு செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு சொந்தமான ஒரே சொத்து. தோல்வியை பயப்படாதீர்கள், அது வெற்றிக்கான படிக்கட்டு. உங்கள் கனவுகளை விட்டுக் கொடுக்காதீர்கள், அவை நனவாகும் திறன் உள்ளது. எப்போதும் கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்கள் மிகப்பெரிய சக்தி. இன்று கடினமானது, நாளை மோசமானது, ஆனால் நாளை ஆஃப்டர் நன்றாக இருக்கும். இந்த நம்பிக்கையை விட்டுக் கொடுக்காமல் இருப்பதே வாழ்க்கை.